இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்கிற மேன்மையை விட இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார் என்கிறது தான் நமக்கு நினைச்சது மிகப்பெரிய மேன்மையாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையை நமக்கு நினைக்கிறார் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். மற்றவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. இயேசுவானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியுது, அவரை ஏற்றுக்கொள்ள முடியுது. அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிறது நம்ம அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் எப்போதும் போல நாங்கள் இருக்கக்கூடாது, ஒரு புதியதாய் நாங்கள் ஒரு மறுரூபமாக்கப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு ஏற்ற வசனத்தை நீர் என்ன செய்யணும், எங்களுக்கு தரணும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறாராம். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்ம ஆமென் என்று சொல்லி ஒவ்வொரு வசனமும் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேரம் வேற 5:30 மணி நேரம், தூக்கம் வருகிற நேரம், அதிகமாக தூக்கம் வருகிற நேரம். நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கிடக்கு. பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பக்கத்தில் உள்ளவங்களையும் தக்கரையை பார்த்துட்டு நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். நல்லா கண்களை திறந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கண்கள் வசனத்தை பார்க்கணும், உங்களுடைய வாய் அந்த வசனத்தை சொல்லணும், உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீர் என்று சொல்லியிருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகம்னா என்னது? 2 மடங்கு. பென்யமீனுக்கு எத்தனை பங்கு கொடுக்கப்பட்டது? 5 பங்கு கொடுக்கப்பட்டது. தானியேலுக்கு ஆண்டவர் எத்தனை பங்கு கொடுத்தாரு? 10 மடங்கு என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஈசாக்குக்கு எத்தனை மடங்கு ஆண்டவர் கொடுத்தாரு? 100 மடங்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனை மடங்கு கொடுத்தாரு? 1000 மடங்கு கொடுத்தார். ஆனா மனவாட்டியாகிய ரெபெக்காளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கோடியாய் பெரும்படி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கிருபை செய்தார். நாம இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ரெபெக்காளுக்கு அடையாளமா நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கோடியாய் பெருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள், நீங்க விசுவாசிக்கிறது தகுந்த சத்தமாய் நீங்க நினைச்சலாம் ஆமென் என்று சொல்லலாம். நம்ம எடுத்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை சத்தமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை இந்த 6 வசனங்களை தான் நம்ம நினைச்ச போகிறோம், இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன வார்த்தையை பேச போகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். எல்லாரும் சத்தமாய் வாசிக்கணும். உங்கள் கண்கள் பார்க்கணும், உங்கள் வாய் பேசணும், அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கணும். சொல்லுமா? ஆகிலும் நம்ம செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த சாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கடிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஈமானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாட்சையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் குறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். இந்த முதல் 6 வசனங்கள்ல நம்ம முதல் வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தியானிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல என்ன சம்பவித்தது என்பது குறித்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். சாலமோன் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு, முழு இஸ்ரவேல் தேசமும் அவருடைய ஆளுகைக்குள்ள இருந்தது. சாலமோன் செய்த பாவத்தினால என்ன செஞ்சு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று ரெகோபயாமுக்கும் மற்றொன்று யெரொபெயாமுக்கும் பிரிக்கப்பட்டது. ரெகோபயாமுக்கு யூதா வம்சமும் பென்யமீன் வம்சமும் என்ன செஞ்சு அவங்களுக்கு இருந்தது. அந்த பகுதியை ஆண்டவர் என்ன செஞ்சார்,
யூதயா தேசமாக என்ன செஞ்சாரு மாற்றினார். மீதம் இருக்கிற 10 கோத்திரமும் இஸ்ரவேல் தேசமாக என்ன செஞ்சது கருதப்பட்டது. அதற்கு தலைநகரமாக சமாரியா பட்டணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார் அவங்க நியமித்தாங்க. அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த தருணத்துல என்ன நடந்துச்சு? யூதயா தேசமும் இருக்குது, சமாரியா தேசமும் இருக்குது. அந்த சமாரியா பகுதியை வந்து என்ன செய்வாங்க கலிலேயா பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அந்த காலத்துல இயேசு பிறந்த காலத்துல அதை சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்த யூத குருமார்கள் அவங்க எல்லாம் எருசலேம்ல தான் இருப்பாங்க. அந்த யூதா பென்னிமின் கோத்திரங்கள் இருக்கிற அந்த எருசலேம்ல தான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள தான் பிறப்பார், நாங்க தான் மேன்மையானவர்கள். ஆனா அந்த கலிலேயா பகுதியில் இருக்கிறவங்க என்ன கீழ்த்தரமானவர்கள் என்று ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களை ரொம்ப என்ன செய்வாங்க அடக்கமா இருந்து அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருப்பார்ல, அவருடைய தங்களுடைய விரல்களினால் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனா அதிகமான சுமையை என்ன செய்வாங்க மக்கள் மேல் செலுத்துவார்கள். அதே போல நிறைய கட்டளைகளினாலும் பிரமாணங்களினாலும் இந்த யூதயா தேசத்து யூத குருமார்கள் என்ன செஞ்சாங்க, கலிலேயா தேசத்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த கலிலேயா தேசத்தை பத்தி இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்னது இருண்ட ஒரு தேசமா என்ன செஞ்சிருக்கு காணப்பட்டிருக்குது. யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒரு கலகம் வந்தாலே யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கலகத்தை கலிலேயா தேசத்துல தான் போய் என்ன செய்வாங்க அந்த யுத்தத்தை செய்வாங்களாம். ஏன்னா அந்த பகுதி என்னது அது ஒரு யுத்த பகுதியா இருக்கணும், அவங்க என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது உயர்ந்து வந்து விடக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதனால அந்த பகுதியை இருண்டு இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருண்டு இருப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கலிலேயா தேசத்துல அதற்கு பதிலாக நாம என்ன செய்யணும், நம்மளை பொருத்தி பார்க்கணும். அந்த காலத்துல யூதயா கலிலேயா தேசம் என்று பிரித்திருந்தது. ஆனா நாம என்ன செஞ்சோம், ஒரு காலத்துல அடிமையின் செங்கலினால் என்ன செஞ்சோம் கட்டப்பட்டிருந்தோம். பிசாசானவன் என்ன செஞ்சான், நம்மளை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை செஞ்சான் செங்கலினால் என்ன செஞ்சான் கட்டி வைத்திருந்தான். என்ன நடக்கும், அந்த அடிமை சந்தையை நீங்க பார்த்துருப்போம் நினைப்போம். யோசேப்பு கதையை நம்ம வாசித்திருப்போம். அந்த அடிமை சந்தையில எப்படின்னா அவங்க நினைச்சுவாங்க நிர்வாணமா வைத்துருவாங்க. அப்பதான் அவங்க சரீரத்துல ஏதாவது பகுதி என்னது பழுதுபட்டிருக்குதா, அவனை வேலைக்கு எடுத்தா அவனை நான் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிறதே அந்த அடிமை சந்தையில போய் வாங்குறவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நடந்துச்சு, இந்த அடிமை சந்தையில நாமளும் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தோம். யாராவது நம்மளை வந்து காப்பாத்திட மாட்டாங்களா? அந்த சந்தையில நிறைய படிச்சவங்களா இருக்கிறாங்க, அந்த சந்தையில நிறைய அழகானவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எஜமானாகிய பிசாசு என்ன செஞ்சான் வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அடிச்சு அடிச்சு என்ன செஞ்சான், நீ என்ன ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிற, உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டிருந்தான். அதே போல ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னை யாரும் காப்பாத்திர மாட்டாங்களா, என்னை யாரும் காப்பாத்திர மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு இருந்தோம், ஏங்கி கொண்டு இருந்தோம். அப்பொழுது அந்த அடிமை சந்தைக்கு ஒரு வயதானவர் வெண்மையானவர், அவருடைய முடி என்னது நல்ல வெண்மையா இருக்கிறது, பஞ்சை போல வெண்மையா இருக்கிறது. அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கிறார். அவரை பார்த்தாலே அவர் நீண்ட ஆயுசு உள்ளவராய் காணப்படுகிறார். அப்படி ஒருத்தர் வந்து இருக்கிறார். அவர் அருகில் அவரை போலவே இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் முடி நல்ல கருமையா இருக்கிறது, வெண்கலம் போன்ற ஒரு அழகான ஒரு தோரணத்தோடு இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியுது இது அவருடைய குமாரன் என்று. அவர் அந்த தூரத்தில் நின்று பார்க்கும் பொழுதே நாம் என்ன செஞ்சோம், அவர் நோக்கி பார்த்தோம், இவங்களாவது நம்மளை என்ன செஞ்சிட மாட்டாங்க, காப்பாத்திர மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், ஏங்கி தவித்தோம். அப்படி நினைக்கும் பொழுதே அவனுடைய பார்வை என் மேல பட்டுடுச்சு. அவங்க 2 பேரும் அப்படியே எனக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே அடிமையின் சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறேன். அவங்க என் பக்கத்துல வரும்பொழுது என்னுடைய எஜமானாகிய சாத்தான் வந்து என்ன செஞ்சான், என் கழுத்தை பிரிச்சு நின்றுக்கிட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க இவனை என்ன செய்யறோம், விலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். அதற்கு சாத்தான் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, ஒரு பெரிய சீமான் மாதிரி இருக்கிறீங்க, செல்வந்தர் மாதிரி இருக்கிறீங்க, ஒரு அடிமைக்கு நீங்க ஒரு அடிமையே, இவனுக்கு நீங்க விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இவனுடைய ரத்தம் தான் எனக்கு வேணும், நீங்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான். உடனே அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய மனிதரும் அந்த குமாரனாகி அவரும் ஒருவரை ஒருவர் கண்ணால் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் போய்விட்டார்கள். எனக்கு ஒரே பயம், ஐயோ இதை யார் காப்பாற்ற போகிறார்? நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் தான் இருந்தது. நாம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நாம் என்ன செய்யறோம், நான் இப்பொழுது உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு பயம், அவங்க போய்விட்டார்களே, இனிமே யார் என்னை காப்பாற்ற வருவார், இனிமே யார் என்ன சரீரத்தில் இருந்து என்ன செய்வார், விடுதலையாக வருவார்னு சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏங்கி கொண்டிருக்கிறேன். திடீர்னு பார்த்தனா அப்படியே அந்த பெரிய மனிதர் கூட ஒரு குமாரன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மாதிரி ஒருத்தர் வராரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் மாதிரியே வரார். ஆனா இப்பொழுது அவர் என்ன எப்படி வருகிறார், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து என்ன செய்கிறார், அவர் வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது அடிமையாக வந்திருக்கிறேன், இப்பொழுது இவனை விட்டு விடு, என்னை பிடித்துக் கொள்ளு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன செய்யறான், அவரை பிடித்து சிலுவையில் அறைகிறான். என்ன அவர் சிலுவையில் அடிக்க 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 என் மேல இருக்கிற ஒவ்வொரு சங்கிலியும் என்ன செஞ்சிச்சு, விடுபட ஆரம்பித்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, எனக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஒரு நம்பிக்கை எனக்கு செஞ்சது கிடைத்தது. அதே போலதான்
இப்பொழுது இந்த கலிலேயா தேசம் என்ன செய்யுது? இருண்டு போய் இருக்கிறது. இருண்டு போய் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இருள்னா எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருளாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். எல்லாரும் சத்தமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் எதனால் வருகிறது அப்படின்னா, இருள் இருந்ததுனால நினைச்சு இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்தது. இப்பவும் எனக்கு புரியல, அந்த இருள்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில இருள், நான் நிறைய செய்தி கேட்கிறேன், இருள் இருள் என்று சொல்லி கேள்விப்படுகிறோமே. இருள் ஒன்று நிச்சயமாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது என்ன? என்னுடைய வாழ்க்கையில அநேக ஒழுங்கின்மை காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக வெறுமை காணப்படுகிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சில நேரம் நினைக்கிற வேதத்தை வாசிக்க முடியுது, சில நேரம் அந்த ஒரு உற்சாகத்துடன் வேதத்தை வாசிக்க முடியவில்லை. சில நேரம் நினைச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால நினைச்சல ஜெபிக்க முடியல. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நினைச்சல ஒரு ஒழுங்கு இல்லையே அப்படி சொல்லி நம்ம சில நேரம் ஏங்கப்படுகிறது உண்டு. அதே போல ஒரு வெறுமையும் காணப்படுகிறது. நான் நினைச்ச ஆசீர்வாதம், நான் எதிர்பார்த்த ஒரு வேலை, நான் எதிர்பார்த்த ஒரு இடத்துல ஒரு வீடு, நான் எதிர்பார்த்த ஒரு வாகனம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்கள் நாம் நிரப்பப்படாமல் இருக்கிறோம். அப்படின்னு அதுக்கு எதுக்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் அந்த இருள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அந்த இருள் என்ன? எரேமியா 4 அதிகாரம் 22 வசனம் 23 வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த இருள் எதை குறிக்கிறது என்று சொல்லி அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. எரேமியா 4 அதிகாரம் 22 மற்றும் 23 வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த அறியாமைங்கிற இருள் என்ன செஞ்சிச்சு? அந்த பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ன செஞ்சு கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே காலகட்டத்தில் தான் இந்த கலிலேயா தேசத்துல ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன செய்யல இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த யூத ஜனங்கள் மிகுந்த அறிவாளிகள். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்கிறார்? மதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்? குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? வளரணும். என்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மை காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படுகிறது என்று நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, என்னை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அதற்காக தான் நாம் என்ன செய்யறோம்? ஆலயத்துக்கு வருகிறோம். அதற்காக தான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு ஆராதனைக்கு வருகிறோம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்ம கலந்து கொள்கிறோம். ஒவ்வொரு செய்தியிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வரப்போகிற புதிய வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்க என்ன செய்யணும்? வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்றால் யார் என்னை நடத்தக்கூடும்? யார் என்னை அந்த அறிகிற அறிவில் நடத்த முடியும் என்று பார்த்தோமானால் அதே ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே 2 பாகம் விதமாக சொல்லுகிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆனால் ஆவியானவர் என்ன செய்வார்? அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் விசுவாசமாய் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒழுங்கின்மை மாறணும்பா, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே இந்த வெறுமை மாற வேண்டும், அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மை அறிகிற அறிவில் நான் வளர்வேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற எல்லா பிரசங்கத்தையும் நீங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் நீங்கள் வாசிக்க 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 அதில் இருக்கிற ஜீவனும் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஒழுங்குமையும் மாறுகிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்க முடியும். வரப்போகிற புதிய வருடம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஒழுங்கற்ற காரியங்களும் ஒழுங்குள்ளவைகளாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிற தகுந்தமாக நீங்க கரங்களை தட்டி ஆண்டவரை நீங்க செய்யலாம், மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் வெறுமை ஆண்டவரை காணப்படுகிறதே, இந்த ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க. நான் எதிர்பார்த்த ஒரு வீடு எனக்கு கொடுங்க, நான் எதிர்பார்த்த ஒரு வேலை எனக்கு கொடுங்க, நான் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வை நீங்க எனக்கு கொடுங்க. நான் உங்களுடைய வேதத்தை உண்மை அறிகிற அறிவில நான் வளர்வே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் நினைச்ச போறோம், ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த கலிலேயா பகுதி முழுவதும் இருண்டு இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இருளை போக்குவதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கலிலேயாவுக்கு என்ன செஞ்சார்? அனுப்பினார். அவர் கப்பர் நகமுக்கு வந்து
வாசம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கலிலேயா பகுதியில் இருள் காணப்பட்டது. வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நினைத்தார், அனுப்பி வைத்தார். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் நம் உள்ளத்திலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நீங்க வெளிச்சமாய் என்னுடைய இடத்துல வந்திருக்கிறீங்கப்பா. இனிமே என்னுடைய இடத்துல இருள் காணப்பட போகிறதுல என்று நான் விசுவாசத்தோடு நினைச்ச முடியும், சொல்ல முடியும் என்று சொல்லுங்க. நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு நம்ம ரொம்ப என்ன செய்யறோம்? போராடணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வர வேண்டும், ஒரு வெறுமை என்ன செய்யணும், மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம அதிகமாய் போராடுகிறோம். அதெல்லாம் நம்ம செய்யவே தேவையில்லை. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சூரியன் உதித்தா என்ன செய்யும்? ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் இருள் இருக்கும். ஆனால் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கை முழுவதும் எங்கேயும் நம்ம நினைச்ச முடியாது, இருளை பார்க்கவே முடியாது. நான் 3 வருஷமா 4 வருஷமா 15 வருஷமா அந்த வேதத்தை வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்கதான் செய்யுது, இன்னும் என் வாழ்க்கையில வெறுமை இருக்கதான் செய்யுது. இது எதனால இருக்குது? நம்ம இங்க பார்க்கிற இந்த எல்இடி பல்புலாம் இருக்குல்ல, இது 10 வாட்ஸ் 20 வாட்ஸ் இருக்கும். நீங்க சுவிட்ச் போட்டோன்னு என்ன செஞ்சிடும்? எரிச்சிடும். பெரிய பெரிய விளையாட்டு மைதானங்களில் போனீங்கன்னா 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் சொல்லி பல்பு இருக்கும். அது போட்டோன்னு எரியாது, அது ஸ்லோவாக தான் செய்யும், எரியும். அதே போல இந்த வேதாகமும் என்னது? ஒரு 50,000 வாட்ஸ் பவர் உள்ள இந்த வேதாகமும். இதை நீங்க வாசிக்க 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 இன்றைக்கு நடக்காதது போலதான் இருக்கும். ஆனால் அது எரிய ஆரம்பிக்க பொழுதுக்கு நீங்க கண்ணிமைக்க நீங்க எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ அங்க ஃபுல்லா வெளிச்சம் தான் இருக்கும். எங்கேயுமே நீங்க நினைச்ச முடியாது, இருள பார்க்கவே முடியாது. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க இருதயத்துல கரங்களை வைத்து நம்ம ஒவ்வொரு ஒப்புக்கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில நான் வளருவேன்ப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுப்பேன். உண்மை அறிகிற அறிவில நான் ஒவ்வொரு நாளும் வளரணும். இந்த வேதத்தை நான் நினைச்சணும், அதிகமாய் வாசிக்கணும். அதிகமாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு பொருத்தனையோடு நான் வாசிக்க நினைச்சேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் நினைச்சு வாசிக்க போகிறோம். அதே போல கலிலேயா தேசத்துல என்ன செஞ்சாங்க? இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க? கண்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சி என்ன செய்வாராம்? பெருக பண்ணுவாராம். அந்த யூத குருமார்கள் என்ன நினைச்சாங்க? இந்த கலிலேயா தேசத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அடிமைப்படுத்திட்டோம். இனிமே இங்க இருந்து எந்த ஆசீர்வாதமும் என்ன செய்யாது, புறப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? 12 சீஷர்களையும் அந்த கலிலேயா தேசத்திலிருந்து என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் இந்த உலகம் எங்கும் எழுதுறது பிரசங்கிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து தேவன் இந்த வருடத்தில் வரப்போகிற புதிய வருடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். நம்ம சொல்லணும், கர்த்தர் சீயோனில் இருந்து என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். சீயோன் பர்வதம் எப்படிப்பட்டது? அது ஒரு வறண்ட என்ன செய்யுது? ஒரு ஸ்தலம் சொல்லி என்ன செய்ய நாம் பார்க்கிறோம். சீயோனுங்கிறது அர்த்தம் என்னன்னா வறண்ட ஸ்தலம் என்று அர்த்தம். அது ஒரு மொட்டை பாறை. அதுல இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் என்ன செய்யாது, வராது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல இருந்து என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வராது, இனிமே அவ்வளவுதான், என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை என்ன செஞ்சு முடிந்தது, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை என்ன செஞ்சு இனிமே எதிர்காலமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, என்னுடைய வேலையின் காரியங்கள் இதோடு முடிந்து விடுமோ, என்னுடைய உயர்வின் காரியங்கள் இதோடு முடிந்து விடுமோ என்று சொல்லி இந்த இடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்தீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனில் இருந்து என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் என்ன செய்வார்? அவருடைய திரளான ஐஸ்வர்யத்தினால் என்ன செய்வார்? உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்தது முதலாவது என்ன செய்கிறார்? இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா என்ன செய்யணுமா? இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்மளுக்கு ஒழுங்கின்மையை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன செய்யுது? உடனே கோபம் வருமா? பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? உடனே கோபப்பட்டுருவோம். நம்ம நினைக்கிறத நம்முடைய கணவர் செய்யணும்னு நினைச்சுக்கோ, நம்ம உடனே கோபப்பட்டுருவோம். மனைவி செய்யணும்னு செய்யணும்னு நினைச்சோம், உடனே கோபப்பட்டுருவோம். ஆனா ஆவியானவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் தான் அந்த பூமியை செஞ்சார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுல ஒழுங்கின்மை செஞ்சு வெறுமையும் வந்துருச்சு. உடனே கோபப்பட்டு, நான் சிருஷ்டித்த பூமி, நான் சிருஷ்டித்த வானம் இப்படி வெறுமையா இருக்குது, நீ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல? கோபப்படல. மாறாக அவர் என்ன செஞ்சார்? அசைவாடினாராம். அந்த அசைவாடினாருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் இலை பாரினாராம். அவர் பூமியெங்கும் அப்படி சுற்றி வருகிறார். பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய நான் இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையும் எங்களால் என்ன செய்யும்? மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் சொல்லி வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய கவலைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை நினைச்ச முடியாது, கூட்ட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய இருதயத்தில் கவலைகளை போட்டு ஐயோ இந்த காரியம் இப்படி நடந்து விட்டதே, இனிமே இது எப்படி செய்ய முடிந்து விட்டது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ அமைதியா இளைப்பாரு, உனக்காக நான் காரியத்தை செய்ய விரும்புகிறேன், நீ அமைதியா இருந்தாலே போதும்.
அமைதியா நீ அசைவாடி கொண்டிரு. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புலம்ப 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 நம்முடைய வாழ்க்கையில நம்ம இறங்க முகமா தான் பார்க்க முடியும். ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அமைதியாக இருந்தார். ஆதாம் பாவம் செய்துட்டான். ஆதாம் பாவம் செய்த உடனே, நான் படைத்த ஒரு மகன் பாவம் செய்து விட்டான், இவனை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் அழிக்கல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறாராம்? தோட்டத்தின் நடுவில் என்ன செய்கிறாராம்? உலாவுகிறாராம். சில நேரம் நம்ம வாக்கிங் போனால் நிறைய பிரச்சனைகள் செஞ்சிடும், சால்வ் ஆயிடும். வாக்கிங் போய் பாருங்க, நீங்க காலையில வாக்கிங் போய் பாருங்கன்னா மனசுல இருக்கிற பாரம்லாம் என்ன செய்யும்? டக்குன்னு நிச்சயம் குறைஞ்சிடும். ஆண்டவருடைய சுபாவம் என்னது? ஒழுங்கின்மையை பார்த்து என்ன செய்ய மாட்டாரு? கோபப்படவே மாட்டார். அப்படியே உலாவுனாராம். ஆதாம் செய்த பாவத்தை பார்த்து, நானும் என் மகன் பாவம் செய்தா என்ன, அவனை மீட்டெடுக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவனை மீட்டெடுக்க பரிசுத்த ஆவியானவராக நாங்க இருக்கிறோம். நாங்க எப்படியாவது இந்த மகனை நாங்க நினைச்சுவோம் மீட்டெடுத்துவோம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறார். நம்மளுக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். முதலாவது அந்த இருளை போக்குவதற்கு தேவன் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள அனுப்புகிறார். இரண்டாவது நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு நம்பிக்கை வரணும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருவார்? சரி செய்து கொடுத்துருவார். அதை எப்படி சொல்லி ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜீவ சுவாசத்தை எதுல ஊதினாரா? நாசியில ஊதினாரா? ஏன் அவர் விழாவில் ஆபரேஷன் பண்ணி விழாவில் ஊதிருக்கலாம்ல? இருதயத்துல ஊதிருக்கலாம்ல? இல்ல தலைவலியாக ஊதிருக்கலாம்ல? ஏன் அவர் நாசியில ஊதினார்? நாசியில ஏன் ஊதினார் அப்படின்னா, நாசி அப்படிங்கிறதுக்கு நம்ம நினைச்சிடும், நம்ம கண்ணுக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவோமா, வாய்க்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவோமா, மூக்குக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? அவர் ஜீவனை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு? மூக்கில் என்ன செய்யறாரு? ஊதுறாரு. என் மகன் இன்னும் அவனுக்கு ஜீவனை கொடுக்கல, இப்பதான் மண்ணுனால என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறாரு. அவனுக்கு இன்னும் என்ன செய்யல, எமோஷன்ஸே வரல. கவலைனா என்னன்னு தெரியாது, நன்மை தீமைனா என்னன்னு தெரியாது. ஆனா அவன் உருவாக்கும் பொழுதே, என் மகன் கோபக்காரனா வந்துடக்கூடாது, என் மகன் என்ன செய்யக்கூடாது, ஒரு எரிச்சல் உள்ளவனா வந்துடக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அவன் கோபப்பட்டு வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கோபப்பட்டானா அவனிடத்துல என்ன செய்யாது? ஜீவன் வராது என்று சொல்லி அந்த ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியில் என்ன செஞ்சாராம்? ஊதினாராம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே சார்ந்து இருக்கிறோமா, இல்லை கவலைப்பட்டு 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 ஒவ்வொரு நாளும் புலம்பி புலம்பி அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து காலத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலையில ஆண்டவர் கேட்கிறார். மகனே மகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உன்னுடைய இருதயத்தில் வந்திருக்கிற என்னை நீ சார்ந்து கொள். உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றின நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மாற்ற நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். நீ எதை குறித்து நீ கவலைப்படாத, நான் தான் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய நாசியில இருந்து ஜீவனை கொடுத்தது நான் தான். நீ கோபக்காரனா இருக்கிறது என்னுடைய விருப்பமே அல்ல. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே வரப்போகிற புதிய வருடத்தில் நீங்க நினைச்சு ஒரு நல்லதின ஒரு ரெசல்யூஷன் நீங்க எடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில நாங்கள் ஒப்பு கொடுத்தபடி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை நினைத்து நாங்கள் நினைச்ச மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிட மாட்டோம். எந்த ஒழுங்குமையும் குறித்து நாங்கள் நினைச்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க போகிறோம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க போகிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஒரு ஒப்புதல் நமக்கு நினைச்சணும் வேணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதை தான் அந்த 3ஆவது வசனத்திலே நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை மகிழ்விக்க விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்கிறார்? நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அறுப்பிலை மகிழ்கிறது போல நீங்க என்ன செய்வீங்க? மகிழ ஆரம்பிப்பீங்க. கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் சந்தோஷப்படுவது போல நீங்க என்ன செய்வீங்க? அவருக்கு முன்பாக சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் காணப்படும். உங்கள் குடும்பத்தில் உள்ள வஸ்துக்கள் என்ன செய்யும்? வஸ்துக்களினால் நிரப்பப்படும். உங்களுடைய களஞ்சியங்கள் வஸ்துக்களினால் நிரப்பப்படும். யார் சொன்னார் எனக்கு இந்த ஆசீர்வாதமே கிடைக்காது, எனக்கு இந்த பலனை கிடைக்காது, நான் எதிர்பார்த்த இந்த உயர்வு கிடைக்காதுன்னு யார் சொல்ல முடியும்? நமக்காக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தில் நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணியிருக்கிறார். உலகம் நம்மளை என்ன செய்யலாம்? எதுனாலும் செய்யலாம். இந்த விஷயத்துக்கு கோபப்படாமல் இருக்கிறீங்க, என்ன செய்யலாம்? ஒரு உணர்வற்றவன், நீ ஒரு பைத்தியக்காரன் என்று உலகம் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லணும், எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னுடைய பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், என்னுடைய கவலைகளை எல்லாம் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்காக தான் அந்த உலகத்தில் பிறந்தார் என்று நீங்க செய்யணும், விசுவாசத்துக்கு சொல்லணும். உலகம் எது சொன்னாலும் பரவாயில்லை, எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி இந்த 3ஆம் வசனத்துல நீங்க சொல்லுகிற மாதிரி நான் மகிழ்ந்து என்ன செய்வேன்? களி கூறுவேன். அப்படிதான் சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல, பிள்ளை பெறாத மலடியே நீ நிச்சய மகிழ்ந்து களி கூறு, துன்ப வேதனை படாதவளே நீ நிச்சய சந்தோஷமா இரு. வாழ்க்கைப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிறோம், உனக்கு அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த ஏசாயா 54ஆம் அதிகாரம் முழுவதும் சாராளை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவ்வளவு ஆண்டவரை இரக்கமாய் அவளை அவ்வளவு ஆறுதல் படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க?
எத்தனையோ நீண்ட நாட்கள் கவலையாக கூட இருக்கலாம். இன்றைக்கு தேவன் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சி கொண்டு வர கட்டளை வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வரப்போகிற புதிய வருடம் எல்லா ஒழுங்குமே மாறுகிறது, எல்லா ஆண்டவரையும் வெறுமையும் மாறுகிறது. உங்கள் களஞ்சியங்கள் என்ன செய்து வஸ்துக்களால் நிரப்பப்பட போகிறது. நீங்கள் சந்தோஷித்து மகிழ போற போகிறீங்க. சாராளை போல நீங்க எழுதி மகிழ்ந்து கழிவுற போறீங்க. அண்ணாளை போல நீங்க மகிழ்ந்து கழிவுற போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சத்தமாய் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 9:4. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலைகளை செஞ்சார்கள். மீதியானியரின் நாளில் என்ன நடந்துச்சு? ஆண்டவரே அதை இங்கு சொல்லணும். இருளை வெளிச்சமாய் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி முதல் 2 வசனங்கள்ல ஆண்டவர் சொன்னார். 3வது வசனத்துல நீங்க என்ன செய்யணும்? எதை குறித்து நினைச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். 4வது வசனத்திலே மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல அப்படின்னு சொல்லுகிறாரே. மீதியானியரின் நாட்கள் என்ன நடந்துச்சு? கிதியோனின் நாட்கள் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 18. அந்த 300 பேரை மூன்று படையாக வந்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்திலும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். இந்த மீதியான் கிதியோனின் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மீதியானியர்கள் நினைச்சுவாங்க வருஷத்தோறும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவாங்க. வந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் நினைச்சுவாங்க, அவருடைய பயிர் வகைகள், அவருடைய மரம் செடிகள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நினைச்சுருவாங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. மனுஷங்களையும் நினைச்சவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நினைச்சுவாங்க, எல்லா வாழ்வாதாரங்களையும் நினைச்சுவாங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. இது மீதியானியரின் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் நம்முடைய நாட்களில் என்ன செஞ்சு நடந்து கொண்டு இருக்கும். சில நேரம் நீங்க என்ன செஞ்சுவீங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, அந்த கையில் பிரயாசம் என்ன செஞ்சுருக்கீங்க, அனுபவிக்க முடியாமல் அந்த பணம் என்ன செய்யும், வீணாக போய்விடும். சில நேரம் நம்முடைய சுகத்தை எடுத்துக்கொண்டு போயிடுவோம். பொருளாதாரத்தில் என்ன செய்யும், ஒரு சேதம் ஏற்படும். இப்படிதான் அந்த மீதியானியரின் ஸ்பிரிட் என்ன செய்யும், செயல்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த மீதியானியரின் நாட்கள்ல ஆண்டவர் கிதியோனை கூப்பிடுகிறார். இந்த மீதியானியரை என்ன செய்யணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறார். உடனே கிதியோன் என்ன செய்கிறார், பயப்படுகிறார். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், கிதியோனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். கிதியோனும் அந்த ஆண்டவருக்கு அந்த திட்டத்தை வாங்கி கொண்டு அந்த 300 பேரை கூப்பிடுகிறார். வாங்க நம்ம என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யுத்தத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்க கேட்குறாங்க, யுத்தத்துக்கான ஆயுதங்கள் எங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, யுத்தத்துக்கான ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு பானை எடுத்துக்கிடணும், அந்த பானைக்குள்ள வைக்கிற ஒரு தீவெட்டி எடுத்துக்கிடணும், ஒரு எக்காலத்தை எடுத்துக்கிடணும். இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், பாளையத்துக்குள்ள போக போகிறோம். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க. நீங்க அந்த சத்துரு எதிரியினுடைய இடத்துக்கு போன பிறகு நீங்க என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். அந்த சத்துரு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த உடனே நீங்க என்ன செய்யணும், அந்த பானையை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற தீவெட்டியை நீங்க என்ன செய்யணும், இடது கையால் தூக்கி பிடிச்சுக்கிடணும். அதன் பிறகு வலது கையால் நாங்கள் கொடுத்த எக்காலத்தை நீங்க பிடிச்சு அதை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் பட்டயமே இல்லாமல் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியுமா? இஸ்ரவேலுடைய ஆதாரங்களை அளித்தவர்கள், இந்த ஆதாரம் இருந்தால் தானே இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சியா வாழ முடியும், இந்த ஆதாரம் இருந்தால் தானே இஸ்ரவேலர்கள் நினைச்சு வாழ முடியும் என்று சொல்லி மீதியானியர்கள் நினைத்தார்கள். ஆனால் பட்டயமே இல்லாமல் எப்படியாக நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் என்ன செய்யும், ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர்களுக்கு பட்டயமே இல்லாமல் அந்த இடத்துல செஞ்சார், ஜெயம் கொடுத்தார். அதே போல அவர்கள் பானையை எடுத்து போனாங்க. எதிரிகள் வந்தவுடனே என்ன செஞ்சாங்க, அந்த பானையை உடைத்து அந்த தீவெட்டியை பிடித்து கொண்டாங்க. அதில் இருந்து எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னாங்க. இதுல ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்ன? 2000 வருடத்துக்கு பின்பாக நம்ம இருக்கிறோம். இந்த சம்பவம் நடந்து சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த அதிகாரத்திலே ஏன் மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல என்று ஆண்டவர் குறிப்பிட வேண்டும்? அதை நம்முடைய வாழ்க்கையில பிரதி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த வல்லமையை நம்மளுடைய என்ன செஞ்சிருக்கோம், மண்பாண்டமாகி இந்த பொக்கிஷத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் தான் அந்த மண்பாண்டம். நமக்குள்ள சுவிசேஷத்தின் ஒளியாகி அந்த இயேசு கிறிஸ்து செய்கிறார் இருக்கிறார்.
நமக்கு எதிராக சத்துரு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த மண்பாண்டமாகி நாம என்ன செய்யறோம், அந்த சுவிசேஷத்தின் மொழி நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துங்கிற வெளிச்சத்தை தூக்கி பிடிக்கணும். அதே சமயம் நம்முடைய வாயினால் அந்த எக்காலத்தை நம்ம என்ன செய்யணும், ஊதணும். எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார், அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமானேன், அவருடைய வியாதியினாலே நான் செஞ்சு சுகமாகப்பட்டேன், அவருடைய மகிமையினால் நான் மகிமை அடைந்தேன் என்று சொல்லி அந்த வெற்றி முழக்கத்தை நாம் என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த 2025 இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த எதிரி எனக்கு விரோதமாய் வந்து கொண்டே இருக்கிறான், நான் அவனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவே இல்லை. பல சூழ்நிலைகளோடு பல தந்திரங்களோடு அவன் நினைக்கிறான், எதிரி வந்து கொண்டே இருக்கிறான், என்னால் அவனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞானமே இல்லை, எனக்கு ஒரு அறிவே இல்லை, நான் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருளை போக்கின வெளிச்சமாகிய இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க அந்த வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவருடைய வெற்றி ஆர்ப்பரிப்பை உங்க வாயில உங்களுக்கு என்ன செய்யணும், எக்காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன செஞ்சார், வெற்றி சிறந்தார், அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், சிலுவையில உரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி அதை நம்ம சொல்லி நம்ம ஆர்ப்பரிக்கும் பொழுது மீதியானின் நாளில் நடந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இந்த வருகிற வருடத்துல நான் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இந்த மீதியானின் நாளில் நடந்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் இயேசு வெற்றி சிறந்தார், என் இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இந்த வியாதியை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், இந்த நஷ்டத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், இந்த வறுமையை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன், அவர் அனைத்தையும் எனக்கு சிலுவையில செய்து முடித்து விட்டார், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் எனக்காக இந்த சிலுவையில பிறந்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அந்த கிதியோனை போல நம்ம சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 5ஆம் வசனத்தில் நம்ம விதமாக பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அமரியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக செய்யும் சுட்டரிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வந்துச்சுன்னா அந்த யுத்தத்தை நான் நிறுத்த மாட்டேன், அந்த யுத்தத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த எல்லா ஆயுதங்களையும், எல்லா உடுப்புகளா இருக்கலாம், பாதரட்சைகளா இருக்கலாம், என்ன காரியங்களா இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயம் அழித்து நிக்கிரமாக்குவேன், அவனால் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. அதுதான் இந்த மீதியான நாட்கள் நடந்துச்சு. என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு எந்த பட்டையுமே கொண்டு போகல, இயேசு கிறிஸ்துவும் எந்த பட்டயமே இல்லாத பிசாசை என்ன ஜெயித்தார். அதே போல இவர்களும் எந்த பட்டயமும் என்ன செய்யல, கொண்டு போகல. ஆனா பிசாசை மேற்கொள்ள இவர்களால் என்ன செஞ்சு முடிந்தது, சத்துருவை மேற்கொள்ள இவர்களால் முடிந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாய் பணம் பிடித்து ஆள் பலம் பிடித்து பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவருடைய பணத்தை நான் நினைச்சுவேன், அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த பணத்தை நினைச்சுவேன், நான் எடுத்து போடுவேன், அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த ஆள் பலத்தை நினைச்சுவேன், எடுத்து போட்டுருவேன். அவருடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை வைத்து மிஸ்யூஸ் பண்றாங்களா, அதை நான் நினைச்சுவேன், பிடிக்கி போட்டுருவேன். அந்த யுத்தத்தை நான் நிறுத்த மாட்டேன், அதற்கான ஆதாரங்களை நான் நினைச்சுவேன், ஒழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறார், அவர் பாலகனாய் எனக்குள்ள பிறந்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். எந்த சத்துரு எனக்கு விரோதமாய் வந்தாலும் அவன் என்ன செய்ய மேற்கொள்ள ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்க போகிறோம். கடைசியாக அந்த 6வது வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க போகிறோம். அனைவரும் சத்தமாய் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் ஒரு புதிய சட்டத்தை நம்ம என்ன செய்து உருவாக்குகிறது தான் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த சட்டப்பேரவை, பாராளுமன்றம்லாம் இருக்குது. அந்த சட்டத்தின் ஆளுகைக்குள்ள தான் என்ன செய்யும், இந்த ஆட்சி வந்து இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு முறைமைகளில் காணப்படுகிற எல்லா பிரமாணங்கள், எல்லா கட்டளைகளையும் அவர் என்ன செய்வார், எல்லா சட்டங்களையும் அவர் தோளின் மேல் என்ன செஞ்சார், சுமந்து வைத்து நான் அதை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி வந்து இருக்கிறார். அதே போல புதிய உடன்படிக்கையும் உங்களுக்கு தந்து புதிய சட்டங்களை உருவாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்கிறார், அவர் கர்த்தத்துவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறாராம். அதிசயமான ஆலோசனை கர்த்தா. நம்ம சில நேரம் ஆலோசனை ஒழுங்கா இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், சில காரியங்களை இழந்துடுறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒழுங்கான ஒரு ஆலோசனை நம்ம கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா ஒரு 5 வருடங்கள் நம்ம என்ன செய்வோம், வீணடித்து விடுவோம். ஒரு 10 வருடங்கள் நம்ம வீணடித்து விட ஒரு காரியங்கள் இருக்கும்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வருடத்துல வரப்போகிற புதிய வருடத்துல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாக இருக்க விரும்புகிறார். அன்று மனோவா அந்த தூதனின் பெயரை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் அதிசயம் என்று சொல்லுகிறார். அந்த அதிசயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீக்ரெட் என்று சொல்லி அர்த்தம். தமிழ் பைபிள்ல அதிசயம் போட்டிருக்குது, இங்கிலீஷ் பைபிள்ல ரகசியம் சொல்லி போட்டிருக்குது. அவர் அதிசயமான நம்முடைய ஆலோசனை எப்படி கொடுப்பாராம்? அதிசயமான ஆலோசனையும் கொடுப்பாராம், அவர் ரகசியமான ஆலோசனையும் கொடுப்பாராம். எந்த இடத்துல எந்த லேண்ட் விலை ஏற போகுது, எந்த இடத்துல நீங்க வீடு வாங்கலாம், எந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரகசிய ஆலோசனையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற புதிய வருடத்துல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாக இருக்க போகிறாராம். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த ஆலோசனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை கொடுத்து அதை நிறைவேற்ற நமக்கு பலன் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாராம். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலனை நமக்கு கொடுப்பாராம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆதியாகமம் முழுவதும் நம்ம நினைச்சு நாம் வாசிக்கிறோம். அந்த ஆலோசனை நிறைவேற்றக்கூடிய பலனை நமக்கு தெரிஞ்சு வராம் தருவாராம். அதற்கு பிறகு அவருடைய நாமம் என்ன சொல்லுகிறது? நித்திய பிதா. அவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம் நிகழ்காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்திலும் அவர் நினைச்சு வராம். நம்மளுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரோ எதிர்காலத்திலும் நமக்கு தகப்பனாய் இருந்த அந்த ஆலோசனை நிறைவேற்றி அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி நிறைவேற்றி அவர் நம்முடைய சமாதான வாழ்க்கைகளை நினைச்சு வராம், நடத்துவாராம். நம்ம அப்படி எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி நம்ம சில காரியங்களுக்கு நம்ம நினைச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து சில காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமா நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். 2 காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். கண்களை மூடி நம்ம நினைச்சு சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்பா, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், நீர் இருளை வெளிச்சமாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை நீர் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர மூலமாய் அந்த வெளிச்சமாய் நீர் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தினுடைய வந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்பா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்பட்ட எல்லா ஒழுங்குமையும் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பெருமையும் மாற வேண்டும். ராஜா, வரப்போகிற புதிய வருடம் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்க வேண்டும். அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து சத்தமாய் நம்ம என்ன செய்யலாம், கேட்க ஆரம்பிக்கலாம். அந்த சத்தம் கேட்கப்படட்டும். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த இருட்டு போன்ற காணப்படுகிற அந்த அடிமைத்தன வாழ்க்கை மாறட்டும். அந்த இருள் போன்ற காணப்படுகிற அந்த அடிமைத்தனம் மாறட்டும். எல்லா சிறை இருப்பும் மாறட்டும். எல்லா வியாதியும் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். எல்லா சிறை இருப்பும் மாறட்டும் என்று வாயிலை திறந்து சொல்லி கேளுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை காணப்படுகிறதே, இந்த பலவீனம் காணப்படுகிறதே, அப்பா இந்த நீண்ட நாட்களாக இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி சொல்லுகிறார். மகனே, மகளே, கவலைப்படாதே, நான் உன்னுடைய உள்ளத்திலே வெளிச்சமாய் வந்திருக்கிறேன். என்னை எடுத்து என்னுடைய வெளிச்சமாகி என்னை எடுத்து தூக்கி பிடி. ஆண்டவரே, நான் உனக்கு சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறேன் அல்லவா? அந்த வெற்றியை நீ சொல்ல சொல்ல நான் உன்னுடைய வாழ்க்கையில் பட்டையுமே இல்லாமல் உனக்கு ஜெயத்தை நான் கட்டளையிடுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்தாலும் அந்த சத்துருக்களை நீ மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நான் தருவேன். நான் உனக்கு அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாக இருப்பேன். நான் உனக்கு ரகசிய ஆலோசனைகளை உனக்கு நான் கொடுப்பேன். வரப்போகிற புதிய வருடம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வித ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அந்த ரகசிய ஆலோசனை கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். நீ வாய்களை திறந்தாலும் வாய் உன்னை நன்மையினால் நான் நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். வாய்களை திறக்க 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 அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்மை நிரப்புகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நீங்கள் கரங்களை தட்டி நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணுராஜா, அந்த பிறப்பின் அபிஷேகம், நீங்க இந்த உலகத்துல பிறந்த அந்த பிறப்பின் அபிஷேகம் என்னுடைய உச்சம் தலையில இறங்கட்டும் ராஜா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஆண்டவரே, மகத்துவானவரே, அப்பா சிறை இருப்புகளும் மாறட்டும். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அது விலகுகிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் அந்த சமாதான பிரபு, அந்த நித்திய பிதா, அந்த ஆலோசனை கர்த்தா, அந்த வல்லமையுள்ள தேவன் நீங்க குடிகொள்கிறது நீங்க உணர முடியும். கரங்களை தட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் மனதிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பா ஆண்டவரே, நித்திய பிதாவாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் ஆண்டவரே என்னை ஆண்டவரே வழி நடத்துகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த உலகத்திலே நீர் பிறந்தீரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து உடைய ஜீவனை நீர் கொடுத்தீரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி பிறப்பின் நற்செய்தியினாலே நாங்கள் கேட்டோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும். பெரிய கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.